உண்மைக்கு பரிசு. உண்மைக்கு உண்மைக்கு பரிசு என்ற பாடத்தை கடந்த வகுப்பில் படிச்சிருந்தோம். சரிதானே பிள்ளைகள்? அதோட தொடர்புடைய இலக்கண பகுதிகளையும் நாங்க படிச்சிருந்தோம். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இன்றைய தினம் நாங்க படிக்க போற பாடலகு எத்தனையாவதுன்னு சொல்லுங்க. மூன்றாவது. மூன்றாவது பாடலகு என்னம்மா? ஒரு இல்லைங்களாம்மா? ஒரு சின்னஞ்சிறு பூச்சி. சரிதானே பிள்ளைகள்? அப்போ ஒரு சின்னஞ்சிறு பூச்சி தொடர்பான இந்த அழகான ஒரு சிறுகதையைத்தான் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? சரி. இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்ன பிள்ளைகள், பெனடிக்ட் பாலன். இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார்? பெனடிக்ட் பாலன். தலைவிதியை பறிகொடுத்தோர் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து இது எடுக்கப்படுது. சரியா பிள்ளைகள்? பெனடிக்ட் பாலன் அவர்கள் பிள்ளைகள் 1939ஆம் ஆண்டு தொடக்கம் 1997ஆம் ஆண்டு வரை ஈழத்து எழுத்தாளர் ஆவார். சதனை பிள்ளைகள், இவர் பல சிறுகதைகளையும் சதனை பிள்ளைகள் புதினங்களையும் நாடகங்களையும் கல்வியல் சார் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவரது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற சிறுகதை தொகுப்புக்கு 1995இல் சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப எந்த சிறுகதைக்கு அவருக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைக்குதுமா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அத்தகைய ஒரு சதனை பிள்ளைகள் சிறப்புமிக்க ஒரு எழுத்தாளரினுடைய சதனை பிள்ளைகள் ஒரு சிறுகதையைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப நாங்க படிக்க போறோம். சரியா? இப்ப பிள்ளைகள் உங்கள ஒரு ஆள் இதை வாசிப்பீங்க பிள்ளைகள். மற்ற பிள்ளைகள் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் என் வீட்டு வீராந்தையில் பாய்விரித்தவாறு அன்றைய பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு பக்கத்தில் எனது 5 வயது மகன் விளையாடி கொண்டிருந்தான். மாலை 4 மணியிருக்கும் பத்திரிகைகளை வாசித்து முடித்த எனக்கு நித்திரை கண்களை இழுத்தது. நான் நித்திரையை முறிப்பதற்காக பத்திரிகைகளை பக்கத்தில் மடித்து போட்டு விட்டு மகன் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தேன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இவர் சொல்றாரு, நான் என் வீட்டு விராந்தையில் பாய் விரித்து படுத்தவாறு அன்றைய பத்திரிகையில வாசித்துக் கொண்டிருந்தேன்னு சொல்றாரு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்காரு? விராந்தைன்னு சொன்ன பிள்ளைகள் வீட்டுடைய முற்றம். சரிதான? வீட்டினுடைய அந்த தங்கி இருக்கக்கூடிய, அதாவது விராந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த முன்பகுதியில வந்து பிள்ளைகள் சரிதானமா தான் என்ன செய்யறாரா, பத்திரிகைகளை வாசிச்சு கொண்டு இருக்கிறாரா. இப்ப அவருக்கு அருகில் என்ன நடக்குது? ஒரு 5 வயது மகன் என்ன செய்து கொண்டிருக்காரு? விளையாடி கொண்டு இருக்காரு. எத்தனை வயது மகன்? 5 வயது. சதனை பிள்ளைகள் மாலை 4 மணி இருக்கு. சதனை பிள்ளைகள் பத்திரிகைகளை வாசித்து முடித்த எனக்கு நித்திரை கண்ணை இழுத்தது. யாருக்கு நித்திரை இழுக்குதான் கண்ணை? தந்தைக்கு. சதனை பிள்ளை, நாங்களும் அப்படியே பின்னேரமா அப்படியே ஏதாவது ஒரு புக்கை வாசி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? எங்களுக்கும் அப்படியே ஒரு தூக்கம் வரும் தானே? ஆமாவா பிள்ளைகள்? அதே போலத்தான் இவருக்கு. சதனை பிள்ளைகள், நான் நித்திரையை முறிப்பதற்காக பத்திரிகை பக்கத்தில் மடித்து போட்டு விட்டு என் மகன் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப இவர் என்ன செய்யறார்? நித்திரையை வந்து முறிப்பதற்காக அப்படின்னா நித்திரையை விட்டு வெளியில வாரதுக்காக என்ன செய்யறாரு? பத்திரிகையை மடித்து பக்கத்துல வச்சுட்டு யார பார்த்து கொண்டிருக்காராம்? இருக்காராம். சதனை பிள்ளைகள், எத்தனை வயது மகன்? 5 வயது மகன். சரியா? மகன் என்ன செய்யறான்னு பாப்போம். மகனுக்கு காலையில் அம்பு வில்லி செய்து கொடுத்திருந்தேன். அவன் அம்பு தடியை ஒரு கையில் வைத்திருந்தான். அது ஒரு அடி நீளம் இருக்கும். அவனுடைய மறு கையில் சோக் துண்டு இருந்தது. அதனால் அவன் நிலத்தில் கிறுக்கு கொண்டிருந்தான். அப்போது அவனை நோக்கி ஒரு பூச்சி சுறுசுறுப்பாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த அவன் ஒரு யோசனையுடன் கையில் இருந்த சோக்கால் தனக்கு பக்கத்தில் ஒரு வட்டம்
ஒரு வட்டம் என்ன செய்யறான்? அதே வாசி. அவன் ஒரு யோசனையுடன் கையில் இருந்த சோக்கால் தனக்கு பக்கத்தில் ஒரு வட்டம் போட்டான். பின்பு அம்புத்தடியால் அந்த பூச்சியை அந்த வட்டத்தின் மத்தியில் தட்டி கொண்டு வந்துவிட்டு அதையே அவதானித்துக் கொண்டிருந்தான். நானும் அந்த பூச்சியை பார்த்தேன். பப்பாளி விதையளவு உடம்பு, அவ்வுடம்பு மட்டும் சிவப்பு நிறம், மற்ற உறுப்புகள் கருப்பு நிறம், குண்டூசியின் குண்டு பருமன், தலையும் கடைக்கண், இமை, மயிர் ஒத்த ம் பின்னட்டி கால்களும். நான் இதற்கு முன் அப்பூச்சியை கண்டதில்லை. அது அவன் சரிம்மா, ஓகே. அந்த பூச்சியை கண்டார். சார் டவுட் சார். இப்ப மகனுக்கு என்ன செய்யறாரு இவர்? ஓ, விளங்கலாமா? சார் டவுட் ஒன்று சார் சொசைட்டிக்கு. சசாட், நாங்க பாட முடியும் கேட்போமா? சசாட், சரி, பேசுறது பிள்ளைகளுக்கு விளங்குதா? ஓகே சார். சரி. இடையில சேர் வந்து உங்களுக்கு வினா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தருவேன், அப்ப கேளுங்க. சரி பிள்ளைகள். அப்ப மகனுக்கு காலையில என்ன செஞ்சிருக்காரு இவரு? அம்பு வில்லு செய்து கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. சதன பிள்ளைகள், அம்பு வில்லு கண்டிருக்கீங்களா? எஸ் சார். சதன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் விளையாடுறதோ. அவன் அம்புத்தடியை ஒரு கையில் வைத்திருந்தான். ஒரு கையில என்ன செஞ்சு வச்சிருக்கான்? எதை வச்சு கொண்டிருக்கான்? அம்புத்தடியை. அது ஒரு அடி நீளம் இருக்கும். அது எவ்வளவு இருக்கும்? ஒரு அடி நீளம். அவனுடைய மறுக்கையில் சோப் துண்டு இருந்தது. அவனுடைய மறுக்கையில் என்ன இருந்தது? சோப் துண்டு இருந்தது. அதனால் அவன் நிலத்தில் என்ன செய்யறானா? கிறுக்கி கொண்டு இருந்தானா. அந்த சோப் துண்டால் என்ன செய்யறான்? நிலத்துல கிறுக்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனை நோக்கி ஒரு பூச்சி சுறுசுறுப்பாக உருந்து கொண்டு வந்தது. அப்ப அவன நடக்குது, ஒரு சுறுசுறுப்பா ஒரு பூச்சி ஒண்ணு என்ன செய்து வந்து கொண்டு இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாரு? அதை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த பையன். ஒரே யோசனையில் கையில் இருந்து சோப் துண்டால் தனக்கு பக்கத்துல என்ன செய்யறான்? ஒரு வட்டம் இடுறான். என்ன செய்யறான்? ஒரு வட்டத்தை. யார் வட்டத்திடுறான்? மகன். சரிதானே பிள்ளைகள்? பின்பு என்ன செய்யறான்? அந்த வட்டத்துல என்ன செய்யறான் பிள்ளைகள்? அந்த பூச்சியை என்ன செய்யறான்? அந்த வட்டத்தின் மத்தியில் தட்டி கொண்டு வந்து விடுறான். பூச்சி என்ன செய்யறான்? அந்த வட்டத்துல மத்தியில தட்டி கொண்டு வருது. அதை அவதானித்துக் கொண்டிருந்தான். பூச்சி என்ன செய்யறான்? அவதானித்து இருக்கிறான். இப்ப தந்தையும் என்ன செய்யறாரு? அந்த பூச்சியை பாக்குறாரு. அந்த பூச்சி எப்படி இருக்குன்னா, பப்பாளி விதையளவு உடம்பு. அந்த பூச்சிக்கு எவ்வளவு பெரிய உடம்பு? பப்பாளி விதையளவு உடம்பு இருக்கு. உடம்பு மட்டும் சிவப்பு நிறம். அந்த உடம்பு மட்டும் என்ன நிறம்? சிவப்பு நிறம். மற்ற உறுப்புகள் கருப்பு நிறம். மற்ற உறுப்புகள் என்ன நிறம்? கருப்பு நிறம். குண்டூசியின் குண்டு பருமன் தலையும் கடைக்கண் இமை மயிர் ஒத்த சர்தான பிள்ளைகள் சின்னட்டி கால்களும் யாருக்கு இருக்கு? அந்த பூச்சி. நான் இதற்கு முன் அப்பூச்சியை கண்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதற்கு முன்னுக்கு என்ன செய்யலாம்? அந்த பூச்சி அவரு காணல. சர்தான பிள்ளைகள், அப்ப என்ன நடக்குது? மகனுக்கு என்ன செய்யறாரு? காலையில அம்பு வில்லும் செய்து கொடுக்கிறாரு. சர்தான பிள்ளைகள், அவன் என்ன செய்யிருக்கான்? பக்கத்துல இந்த சோப் துண்டால் என்ன செய்து கொண்டிருக்கான்? விளையாடி கொண்டிருக்கான். அப்ப அவனோட பக்கத்துல என்ன செய்து ஒரு பூச்சி ஒன்று என்ன செய்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்குது. சர்தானம்மா, அந்த பூச்சி வந்து சர்தான பிள்ளைகள் ஒரு சிறிய பூச்சி. சர்தானம்மா, அப்ப அந்த பூச்சியினுடைய உடம்பு வந்து சிவப்பு நிறம், மற்ற பகுதிகள் கருப்பு நிறம். தலை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? குண்டூசியின் பருமன் அளவு இருக்கும். சதனை பிள்ளைகள், அதனுடைய கால்கள் சதனை கடைக்கண் இமை அளவுல இருக்குமா? கடைக்கண், எங்களுடைய கடைக்கண் இமை எப்படி தொட்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும். அந்த அளவு தான் என்ன இருக்கும்? அதனுடைய கால்கள் இருக்கு. சரியா பிள்ளைகள்? ஆமாவா? சதனை பிள்ளைகள், அப்ப பாருங்க, அந்த சோப் துண்டு ஒன்று போட்டிருக்கிறான். அந்த சோப் துண்டுல ஒரு வட்டத்தை அப்படியே இட்டிருக்கிறான். சதனை பிள்ளைகள், அந்த வட்டத்துல இருந்து இந்த பூச்சி என்ன செய்ய பார்க்கும்? வெளியில என்ன செய்ய பார்க்கும்? வர பார்க்கும். அதன் பிறகு என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். சரியா? சரி, வாசிங்கம்மா. பூச்சியை கண்டதில்லை. அது அவன் விட்ட இடத்தில் நிற்கவில்லை. அது ஊர்ந்து வந்த வேகத்திலும் அதிவேகத்தில் வெளியே வந்தது. அவன் அதை விடவில்லை. அம்புத்தடியால் தட்டி தட்டி விடும் போதெல்லாம் அது புரண்டு நெளிந்து திரும்ப வர முயற்சி செய்து கொண்டிருந்தது.
என்ன தம்பி செய்கிறாய் என்று மகனிடம் கேட்டேன். இந்த பூச்சியை பிடிச்சு வச்சிருக்கிறேன் அப்பா, அது ஓடி ஓடி வெளியில் வருகு என்று கூறிவிட்டு அதை தன் வட்டத்துள்ளே தள்ளி விட்டான். இஞ்சை பாருங்கப்பா, இது என்றே அம்பை கடிக்குது என்றான். பார்த்தேன். அப்பூச்சி அம்பின் கூர்முனையை கால்களால் கட்டிப்பிடித்து தன் சிறிய வாயால் கடித்துக் கொண்டுதான் இருந்தது. பின்பு திரும்பி வெளியில் ஊர்ந்தது. எனக்கு அப்பூச்சியை பார்க்க ஆச்சரியமா இருந்தது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப என்ன நடக்குது பிள்ளைகள்? இந்த பையன் என்ன செய்யறான்? அந்த பூச்சி என்ன செய்யறான்? அந்த வட்டத்துக்குள்ள என்ன செய்யறான்? தட்டி தட்டி என்ன செய்யறான்? விடுறான். தட்டி தட்டி விடும் பொழுதெல்லாம் அது என்ன செய்யுதுமா? வட்டத்தின் வெளியே வரப்பாங்க. அது வட்டத்துல இருந்து என்ன செய்யுது? வெளியில என்ன செய்யுது? அது வந்துருது. வட்டத்துல இருந்து என்ன செய்யுது? அது வெளியில வந்துருது. சரியா பிள்ளைகள்? அப்ப வெளியில வந்த பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப தந்தை என்ன செய்யறாரு? அதை பார்த்து கொண்டே இருக்கார். தந்தை யாரு என்ன செய்யறாரு? அதை பார்த்து கொண்டே இருந்து கேட்கிறாரு, என்ன தம்பி செய்கிறாய் என்று என்ன செய்யறாரு? மகன் கிட்ட கேட்கிறார். இப்ப மகன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? இந்த பூச்சியை பிடிச்சு வைக்கிறேன் அப்பா, அது ஓடி ஓடி வெளியில் வருகுது என்று கூறிவிட்டு அதை என்ன செய்யறான்? தன் வட்டத்துக்குள்ளே தள்ளி விட்டான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த பூச்சி என்ன செய்யறான்? அந்த வட்டத்துக்குள்ளே என்ன செய்ய பாக்குறான்? பிடிச்சு வைக்க பாக்குறான். ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளைகள். Vikasa's video is on. சரிதானே பிள்ளைகள்? அந்த பூச்சி என்ன செய்யறான்? அந்த வட்டத்துக்குள்ளே தள்ளி விடுறான். சரிதானே பிள்ளைகள்? அது வட்டத்துல இருந்து என்ன செய்யுது? வெளியில வந்து கொண்டிருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப சொல்றான் என்னது? அந்த பையன் சொல்றான் பாருங்க, இஞ்சே பாருங்கப்பா, இது என்ற அன்பை கடிக்குதுன்னு சொல்றான். இப்ப இவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அடி நீளமான அம்பை அது என்ன செஞ்சு கொண்டிருக்கான்? கடிக்குதுன்னு சொல்றான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இவர் அந்த பூச்சி என்ன செய்யுதுன்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்தா என்ன செய்யுதுன்னா அந்த பூச்சி, சரிதானே பிள்ளைகள், அம்பின் கூர்முனையை கால்களால் பிடித்து, சரிதானே பிள்ளைகள், கால்களால் எப்படி பிடிக்குது? கட்டி பிடித்து தன் சிறிய வாயால் கடித்து கொண்டு தான் இருந்தது. தன்னுடைய சிறிய வாயால் என்ன செய்தது? கடித்து கொண்டு தான் இருந்தது. பின்பும் திரும்பி வெளியில் ஊர்ந்தது. கடித்துட்டு என்ன செய்து? திரும்பவும் அந்த வட்டத்துல இருந்து என்ன செய்ய பாக்குது? வெளியில சரிதானே பிள்ளைகள்? எனக்கு அப்பூச்சியை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு அந்த பூச்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? ஆச்சரியமாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆச்சரியத்தோடு இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி பிள்ளைகள், இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டா? சரி, விளங்கிட்டு. ஓமா. எனக்கு மகன் அப்பூச்சியை விட 1000 மடங்கு பெரிய உருவம், அவனுடைய அம்பு அதை விட 100 மடங்கு பெரியதாக இருக்கும். அப்பூச்சிக்கு கண்கள் இருக்கின்றன. மகனின் புகாதார உருவை அம்பின் பாரிய தோற்றத்தையும் அது நிச்சயம் கண்டிருக்கும். ஆனால் அது சற்று பயம் கொண்டதாக தெரியவில்லை. அதன் ஒரே இலட்சியம் தன் மகனை இட்ட சிறையில் வட்டத்துக்குள் இருந்து வெளியே தன் வழியே செல்வதுதான். அது சளைக்கவில்லை, ஓயவில்லை. மகன் தட்டி விட அது இன்னும் வேகம் இயங்கியது. என் மகன் போய்விட்டான். சரிம்மா, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்ப இவருடைய அந்த மகன் பூச்சியை என்ன செய்யறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த பூச்சியும் என்ன செய்யுது? அம்ப கடிச்சு கொண்டே இருக்குது. ஆமாவா? அம்ப கடிக்குது. பிறகு அந்த இடத்துல இருந்து ஊர்ந்து போறதுக்கு பார்த்து கொண்டே இருக்குது. சோதனை பிள்ளைகள், அப்ப இந்த மகன் எப்படிப்பட்டவன்? அந்த பூச்சை விடவும் எத்தனை மடங்கு பெரிய உருவமா இருக்கிறான்? 1000 மடங்கு பெரிய உருவம். சோதனை பிள்ளைகள், பூச்சை விடவும் 1000 மடங்கு பெரிய உருவமாக இருக்கிறான். அப்ப இவனுடைய இந்த பூதாகார உருவத்தை என்ன செய்யும்? அது கண்டிருக்காதா? கண்டிருக்கும் தானே பிள்ளைகள்? அது கண் இருக்கு தானே பிள்ளைகள்? பூச்சி கண் இருக்கா இல்லையா?
கண் இருக்கு. அப்ப மகனின் இந்த பூதாகார உருவத்தையும் அம்பின் பாரிய தோற்றத்தையும் அது நிச்சயம் கண்டிருக்கும். சதனை மகனுடைய இவ்வளவு பெரிய மகனை பார்த்திருக்கும், அந்த அம்பினுடைய அந்த தோற்றத்தையும் அது என்ன செஞ்சிருக்கும், கண்டிருக்கும். ஆனால் அது சற்றும் பயம் கொண்டதாக தெரியவில்லை. அது என்ன செய்யல, சற்றும் என்ன செய்யல, பயம் கொள்ளல. சதனை பிள்ளைகள் அதன் ஒரே ஒரு லட்சியம் மகனிட்ட சிறை வட்டத்தில் இருந்து வெளியேறி தன் வழியில் செல்வது. அந்த வட்டத்துக்குள்ள அது இருக்க என்ன செய்யல, வட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு அதுக்கு விருப்பமே இல்லை. சதன பிள்ளைகள் இருந்தாலும் அது என்ன செய்யலாம், சளைக்கவில்லை, ஓயவில்லை. மகன் தட்டி தட்டி விட விட அது இன்னும் வேகம் கொண்டு என்ன செய்தான், இயங்குதான். மகன் தட்டி தட்டி விடவும் பூச்சி என்ன செஞ்சு அந்த வட்டத்துக்குள்ள இருந்து என்ன செய்யுமா, வெளியே வந்து கொண்டே இருக்குது. சதன பிள்ளைகள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள அந்த பூச்சால என்ன செய்ய முடியல, இருக்கவே முடியல. அது வெளியே வந்து கொண்டே தான் என்ன செய்து இருக்குது. சதன பிள்ளைகள் அப்ப இவருடைய மகன் என்ன செய்துட்டான், இப்ப களைத்து போயிட்டான். ஆமாவா? ஓம் சார். சரி, அப்ப தன் வேகம் கொண்டு இயங்கியது. அதுல இருந்து வாசிங்க. வேகம் கொண்டு இயங்கியது. என் மகன் களைத்து போய்விட்டான், தன் நோக்கம் சரிபோகவில்லை என்று அவன் உணர்ந்ததும் அப்பூச்சியின் மேல் அவனுக்கு பெரும் ஆத்திரம். அவன் முகத்தில் அது தெரிந்தது. அவன் தன் இறுதி முயற்சியாக அப்பூச்சியை வட்டத்துக்குள் அம்பினால் இழுத்து விட்டான். சதன பிள்ளைகள் அப்ப வேகம் கொண்டு அந்த பூச்சி இயங்கி கொண்டிருக்கிறது. மகன் களைத்து போயிட்டான், ரொம்ப களைத்துட்டான், தள்ளி தள்ளி பார்க்க முடியல. சதனை பிள்ளைகள் அந்த அவனுடைய தன் நோக்கம் சரி போகவில்லை என்று அவன் என்ன செய்யறான், உணர்ந்ததும் அப்பூச்சியின் மேல் அவனுக்கு என்ன செய்து பெரும் ஆத்திரம் வந்துருச்சு. அவன் முகத்துல அந்த ஆத்திரம் என்ன செய்து தெரியும். சதனை பிள்ளைகள் அவன் தன் இறுதி முயற்சியாக அந்த பூச்சியை என்ன செய்யறான், வட்டத்துக்குள் அம்பினால் என்ன செய்யறான், இழுத்து விடுறான். சதனை பிள்ளைகள் இழுத்து விட்டுட்டு என்ன சொல்றான்னு பாருங்க, இதில் கிட இல்லாட்டி உன்னை கொண்டு போடுவன் என்று அதை என்ன செய்யறான், பயமுத்தி விட்டு யமன் போல் அதை பார்த்து கொண்டிருக்கான். எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான், யமன் போல் அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரிதானே பிள்ளைகள்? யமன் சொன்னா யாரு, காலன், எங்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்து கொண்டு போறவர் தான் யமன்னு சொல்லுவாங்க. சதன பிள்ளைகள் அவர் போல என்ன செய்யறானா, அந்த பூச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறான். சதன பிள்ளைகள் அப்பொழுது அந்த பூச்சி அப்படியே அந்த வட்டத்துக்குள்ள இருந்ததா, இல்ல. என்ன, பூச்சி வெளியே தான் போய் கொண்டிருந்தது. பூச்சி என்ன செய்து வெளியில தான் போய்கிட்டு இருக்குது. ஆமாவா? அடுத்து உடனே அவன் அதை தன் அம்பினால் தட்டி இழுத்து வட்டத்தின் நடுவில் விட்டு அதை நசித்து விட்டான். அதன் வயிறு பீது சதை நிலத்தோடு ஒட்டி கொண்டது. அது சாகவில்லை, அரை உயிரோடும் வெளிநோக்கி தன் கால்களை எட்டி வலித்து ஊற முனைந்து கொண்டிருந்தது. சதனை பிள்ளைகள் அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான், கோபம் கொண்டுட்டான். இப்ப என்ன செய்யறான், உடனே அவன் அதை தன் அம்பினால் என்ன செய்யறான், தட்டி இழுத்து வட்டத்தின் நடுவில் என்ன செய்யறான், விடுறான். சதனை பிள்ளைகள் விட்டுட்டு என்ன செய்யறான், அதை நசித்து விட்டுட்டான். கோபம் தானே. என்ன நடக்குது இப்ப, அதுக்கு வயிறு பீத்து போயிடுச்சு, சதைகள் நிலத்தோடு ஒட்டி கொண்டிருக்குது. ஆனாலும் அது என்ன செய்யலையா, சாகலையா, அரை உயிர் இருக்கு அதுக்கு. அப்பொழுதும் அது என்ன செய்யுது, சதனை தன் கால்களை எட்டி வலித்து ஊரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, முனைந்து கொண்டு தான் இருக்கு. ஆமாவா? பிறகு அடுத்து வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள். வாசிங்க பரவாயில்ல. அந்த பூச்சியை மனத்துடிப்போடு உற்று நோக்கினேன். அந்த அற்ப உயிருக்குள் எவ்வளவு தீட்சண்யமான வைரம் கொண்ட நெஞ்சு. என் மகன் அதன் எதிரியின் பாரிய உருவத்திலும் இயக்கத்திலும் வெருண்டு கொள்ளாத தைரியம், அதன் உதிரத்திலும் தசையிலும் அடிமை கொள்ள முடியாத வீரார்ந்த உணர்வுகள் எங்கிருந்து வந்ததோ, அது குறை உயிரோடும் வெளி ஊர்ந்து செல்ல முனைவதை காண என் மகனுக்கு தாங்க முடியவில்லை. சதனை பிள்ளைகள் அப்ப அந்த பூச்சியை என்ன செய்யறாரு, மனத்துடிப்போடு முற்று நோக்கி கொண்டிருக்காரு. சதனை பிள்ளைகள் அந்த அற்ப உயிருக்குள் எவ்வளவு தீட்சயமான வைரம் கொண்ட ஒரு நெஞ்சு இருக்கு. சதனை பிள்ளைகள் என் மகன் என்ன செய்யறான், அதனுடைய எதிரியின் பாரிய உருவத்திலும் இயக்கத்திலும் வெருண்டு கொள்ளாத தைரியம், அந்த உதிரத்திலும் தசையிலும் அடிமை கொள்ள முடியாத வீரார்ந்த உணவுகள்
எங்க இருந்து வந்ததோ பாருங்க, சின்ன ஒரு பூச்சி தான் சோதனை பிள்ளைகள். அந்த பூச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. விருப்பம் விருப்பம் இல்ல. இருக்குதா? விருப்பம் இல்ல. அது குறை உயிரோடும் வெளியே ஊர்ந்து செல்ல முனைவதை காண என் மகனுக்கு தாங்க முடியவில்லை. அப்ப அந்த கொஞ்சோண்டு உயிர் இருக்குது அதுக்கு. அப்ப என்ன செய்ய பாக்குது, அது வெளியில வர பாக்குது. அப்ப அந்த வெளியில வாரதை யாரால பொறுத்து கொள்ள முடியல? மகனால. மகனால். சரிதான பிள்ளைகள்? அவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியல. சரிதான பிள்ளைகள்? அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். செத்து போ என்று கூறி அம்பினால் நசித்து அதை கொன்று விட்டான். ம், ஏன் தம்பி அதை கொன்ற நீ? ம், அது நான் வைச்ச வட்டத்துக்குள்ளே நிற்குதில்லை அப்பா, பொல்லாத பூச்சி ம், என்று கூறிய அவன் தொனியில் திருப்தி இல்லாதது வெளிப்பட்டது. ம், யாருக்கு வெற்றி, உனக்கா பூச்சிக்கா என்று கேட்டேன். எனக்குத்தான் என்றான் எரிச்சலோடு. அவன் கூறியதை கேட்டு நான் சிரித்தேன். ஏனப்பா சிரிக்கிறீங்க என்று என்னை கோபத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். உனக்கு எப்படி வெற்றி, நான் அதை கொண்டு விட்டேனே. ம். சரிதான பிள்ளைகள்? அப்பா இவன் என்ன செய்யறான்? செத்துப்போ என்று கூறி அன்பினால் நசித்ததை கொன்று விட்டான். சரிதான பிள்ளைகள்? ஏன் தம்பி கொன்ற நீன்னு சொல்லி என்ன செய்யறாரு? இப்ப தந்தை கேட்கிறாரு. அப்ப இவன் சொல்றான், சார் இந்த மகன் சொல்றான் பாருங்க, தான் வட்டத்துக்குள்ள அது நிக்குது இல்லையா? சதனை நிக்குது இல்லையா அப்பா, பொல்லாத பூச்சி என்று கூறி அவன் என்ன செய்யறான், சொல்றான். ஆனா அந்த தொனியில என்ன இல்லை, அவனுக்கு திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? அவன் நினைச்ச காரியம் என்ன செய்யல, நடக்கல. அப்பா கேட்கிறாரு, யாருக்கு வெற்றி, உனக்கா பூச்சிக்கா என்று கேட்டேன்னு சொல்றாரு. அப்ப இவன் சொல்றான், சதனை எனக்குத்தான் என்றான் எரிச்சலோடு என்ன செய்யறான், எனக்கு தானே என்று எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அப்பா என்ன கேட்கிறாரு, யாருக்கு வெற்றி, உனக்கா பூச்சிக்கா அப்படின்னு கேட்க, அப்ப இவன் சொல்றான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சல் தன்மையான செய்யறான் சொல்றான். சதனை பிள்ளைகள் அவன் கூறியதை கேட்டு சதனை பிள்ளைகள் தந்தை என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. சிரித்தேன்னு சொல்றாங்க. சதனை அப்படி சிரிக்கும் பொழுது அந்த பையன் கேட்கிறான், ஏன் அப்பா சிரிக்கிறீங்க சதனை பிள்ளைகள் என்று என்னை கோபத்தோடு என்ன செய்யறான் வந்து பார்க்க. அப்பா சொல்றாரு, உனக்கு எப்படி வெற்றி அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான், நான் அதை கொன்று விட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றான். சதனை பிள்ளைகள் அப்ப பாருங்க, இல்லை மகனே, உன்னால் அதனோடு போராட முடியாததுனால் அதை நீ கொன்றான். இந்த பூச்சிக்கு மீண்டும் உயிர் வந்தால் என்ன செய்யும்? மீண்டும் உயிர் வந்தால் என்ன செய்யும் பிள்ளைகள்? அது வெளியில என்ன செய்ய பார்க்கும், போக பார்க்கும். அப்ப பையனும் அதைத்தான் சொல்றான், வெளியில் தான் அப்பா அந்த பூச்சி போகும். சதனை பிள்ளைகள் அதுதான் சொன்னேன், உனக்குத்தான் தோல்வி. அப்பா என்ன சொல்றாரு, யாருக்கு தோல்வின்னு? மகனுக்குத்தான் தோல்வி. இல்லை அப்பா என்று என்ன செய்யறான், மனம் சலித்தான். இல்லை மகனே, உன்னால் அதை வெல்ல முடியாது. அப்ப மகனால் அந்த பூச்சை வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. சரிதான பிள்ளைகள்? ஏன் வெல்ல முடியல? அந்த பூச்சி அந்த வட்டத்துக்குள்ளால் அவனால நிப்பாட்டி வச்சிருக்கவே முடியல. அது என்ன செய்யுது, அப்படியே வந்துருது வெளியில என்ன செய்யுது, வருது. சரிதான பிள்ளைகள்? அப்போ ஒரு பூச்சி காட்டுறேன் பிள்ளைகளுக்கு, விளங்குதா பாருங்க பிள்ளைகள், இந்த பூச்சி விளங்குதா? அப்ப இந்த பூச்சியினுடைய தன்மை, இதனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சின்னட்டி கால்கள், லேடிபக், மயிர் ஒத்த சின்னட்டி கால்கள், சிறிய வாய். சரிதான பிள்ளைகள்? இப்ப பாருங்க, இதனுடைய உடம்பு என்ன நிறம்? மற்ற பகுதிகள் என்ன நிறம்? சரிதானே? இதனுடைய தலை எப்படி இருக்கான் சதனை பிள்ளைகள்? ஒரு குண்டூசியினுடைய பருமன் இருக்கான். இதனுடைய கால்கள் எப்படி இருக்கான்? அடைக்கண் இமை மயிர் ஒத்ததா இருக்கான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்படிப்பட்ட இந்த பூச்சி சரிதானே பிள்ளைகள் அந்த மகனிட்ட வட்டத்துக்குள்ள என்ன செய்யல, இருக்கவே இல்லை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அது என்னால அவன் என்ன செய்யறான், அதை கொண்டுடுறான். சரிதானே பிள்ளைகள்? அப்படி கொண்டதன் காரணமாக என்ன நடக்குது, அவன் வெற்றி கொண்டதா நினைத்தாலும் உண்மையில அவன் என்ன செய்யல, வெற்றி பெறல. இதை யார் எடுத்து சொல்றான்? அப்பா சார். அப்பா சொல்றான். பிறகு என்ன நடக்க போகுது? அப்ப அவன் சொல்றான், வெளியில் தான் அப்பா
கண்டிப்பா அந்த பூச்சி போகும். அதுதான் சொன்னேன். உனக்குத்தான் தோல்வி. இல்லை அப்பா என்று மனஞ்சலித்தான். இல்லை மகனே, உன்னால் அதை வெல்ல முடியாது என்று அடித்து கூறினேன். அவன் மௌனமாக இறந்து கிடக்கும் அதை பார்த்து கொண்டிருந்தான். நானும் மௌனமாக அதை பார்த்து கொண்டிருந்தேன். என் நெஞ்சுக்குள் அந்த சின்னஞ்சிறிய பூச்சி உயிரோடு ஊறத் தொடங்கியது. ஊர்ந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, பெனடிக்ட் பாலன் தலைவிதியை பறிகொடுத்தோம். சரிதானே பிள்ளைகள்? இப்ப கவனிங்க. சரிதானே பிள்ளைகள்? அந்த பூச்சால என்ன செய்ய முடியல, வெளியில வர முடியல. ஏன் வெளியே வர முடியலன்னு சொன்னா அவன் அதை என்ன செஞ்சுட்டான், கொன்னுட்டு என்ன நினைக்கிறான், இப்ப தான் வெற்றி பெற்றதா நினைக்கிறான். சரிதானே பிள்ளைகள்? ஆனா தந்தை என்ன சொல்றார், தான் மகனை வெற்றி பெறல, அதுக்கு உயிர் வந்தா என்ன நடக்கும், அது மீண்டும் வட்டத்தை விட்டு மீண்டும் வட்டத்துல இருந்து வெளியில போகும். சரிதானே? அதனாலதான் சொல்றாரு, இல்லை மகனே, உன்னால் அதை வெல்ல முடியாது. சரிதானே பிள்ளைகள்? என்று என்ன செய்யறாரு, அடித்து கூறுறார். அவன் மௌனமாக என்ன செய்யறான், இறந்து கிடக்கும் அதை பார்த்து கொண்டிருந்தான். நானும் மௌனமாக அதை பார்த்து கொண்டிருந்தேன். என் நெஞ்சுக்குள் அந்த சின்னஞ்சிறு பூச்சி உயிரோடு என்ன செய்தான், ஊறத் தொடங்கியது, ஊர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றான்? அப்பா. அப்பா. ஓகேவா? ஓகே சார். இப்ப இந்த பாடத்தை நாங்க வாசிட்டோம். இப்ப இந்த பாடத்துல சரிதானே பிள்ளைகள், ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்க படிக்கிறோம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும். இல்லைங்களாமா? முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும். முயற்சி செய்தால் எதுல முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும்? தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி. சரிம்மா, என்ன தன்னம்பிக்கையோடு? மிக உயிர்களை முக்கியமான கொல்லக்கூடாது. அவரோட மோதணும் சார். இல்லைங்களாமா? பிற உயிர்களை கொல்லக்கூடாது. பிற உயிர்களை கொல்லக்கூடாது, பிற உயிர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஆமாவா? அது மிக முக்கியமா நீங்க சொன்னது அந்த விஷயம். ஓகே, எனது பிற உயிர்களை நாங்க அடிமைப்படுத்தி நாங்க அதை ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இருக்க முடியாது. அது அதனுடைய வாழ்க்கையை அதை என்ன செய்யும், வாழும். உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் அது அதற்கேற்றால் போல் வாழும். அதை நாங்க அடிமைப்படுத்தி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியாது, நிறுத்தவும் கூடாது. நிறுத்தவும் கூடாது. சரிதானே பிள்ளைகள்? அதை நாங்க விளங்கிக் கொள்றோம். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல அந்த சின்ன ஒரு பூச்சி தான் என்ன செய்யல, அந்த வட்டத்துக்குள்ள இருக்கல. சரிதானே பிள்ளைகள்? அதை விட்டு அதை என்ன செய்ய பாக்குது, வெளியில வர பாக்குது. நாங்களும் அப்ப என்ன செய்யணும், எங்களையும் யாரும் அடிமைப்படுத்தினாங்கன்னா அந்த அடிமைப்படுத்துற இடத்துல இருந்து நாங்க என்ன செய்யக்கூடாது, அடிமைகளா இருக்க கூடாது. அடிமைப்படுத்தப்பட்டோம்னா அந்த அடிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து நாங்க என்ன செய்யணும், வெளியேறணும். ஆமாவா? அதுல இருந்து நாங்க என்ன செய்யணும், வெளியேறணும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுது. சரி, அப்ப யாரையும் நாங்க அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி அடிமைப்படுத்துறது தவறு. அப்படி அடிமைப்படுத்துவாங்களா இருந்தா கட்டாயம் அதுல இருந்து என்ன செய்யணும், வெளியே வரணும். ஒரு சின்னஞ்சிறு பூச்சிக்கு அவ்வளவு ஒரு தீச்சன்யமான ஒரு இருதயம் இருக்குதுன்னு சொன்னா அப்ப நாங்க எவ்வளவு பெரிய உருவம் கொண்ட மனிதர்கள், அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுது. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விடயங்களோட அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னன்னா பிள்ளைகள், எப்பொழுதும் உண்மையை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். உண்மையை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்ப இந்த ஒரு விடயத்தை தன்னுடைய அந்த தந்தை என்ன செய்யறாரு, சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. ஏன்னா தன்னுடைய மகன் செய்தது சரின்னு சொல்லிடுறாரா? இல்ல. மகன் சந்தோஷப்படுவான் அப்படிங்கறதுக்காக நீ தான் வெற்றி பெற்றன்னு சொல்லிடுறாரா? இதெல்லாம் சொல்லலாம். அப்ப மகன் என்ன செய்யறான், வெற்றி பெறல அப்படிங்கறத அழுத்தமா சொல்றாரு. ஏன்னா அந்த பூச்சிக்கு உயிர் கிடைத்தால் மீண்டும் அது வட்டத்தை விட்டு வெளியில வரும். அதனோடு உன்னால் என்ன செய்ய முடியாது, போராடவே முடியாது. அப்போ ஒருவரோட நாங்க வெற்றி பெறணுமா இருந்தா அவரை கொன்னு அடைகிறதுக்கு பேர் என்ன இல்ல, அதோட போராடி வெற்றி பெறணும். அதுதான் வெற்றி. கொன்று வெற்றி பெறுவது வெற்றி கிடையாது. அதைத்தான் என்ன செய்யறாரு, தந்தை அழகா எடுத்து உரைக்கிறாரு. நீ அதை கொன்னுட்டா போட்ட, ஆனா அதை நீ என்ன செய்யல, வெற்றி அடையல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப தந்தை என்ன செய்யறாரு, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய மகன் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக கூட என்ன செய்யலாங்க, உண்மை பேசாம இருக்கல. உண்மை மட்டும்தான் என்ன செய்யறாரு, எடுத்து சொல்றாரு. அதே சந்தர்ப்பத்துல தன் மகன் தவறு செய்திருக்கான் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, எடுத்து சொல்றாரு. ஆமாவா? தீட்சண்யம்னா உறுதியானது, தீட்சண்யம் அப்படின்னு சொல்றது. பாருங்க, அதுல அவனுடைய அந்த உதாகரமான தோற்றத்தையும் அந்த அன்பினுடைய பாரிய தோற்றத்தையும் கண்டு அதை என்ன செய்யல, கொஞ்சம் கூட அச்சம் கொண்டதா இல்ல. அதனுடைய ஒரே நோக்கம் அந்த வட்டத்துல இருந்து வெளியில வர, அதுதான்.
சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நாங்களும் என்ன செய்யறோம்? எங்களை அறியாமல் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு வட்டங்களை உடைத்துக் கொண்டு நாங்க என்ன செய்யணும்? வெளியில வரணும். ஆமாவா? ஓம் சார். சரிதானே பிள்ளைகள்? அது ரொம்ப முக்கியம். சரிதானே பிள்ளைகள்? எங்களை சுத்தியும் பல்வேறு வட்டங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இடப்பட்டிருக்கு. அது சில நேரங்கள் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கலாம். சரிதானே? சில நேரங்கள்ல நாங்க எங்களையே படிக்க விடாத சில வட்டங்கள் இருக்கும். அதை தாண்டி நாங்க வெளியில வரணும். சில சந்தர்ப்பங்கள்ல இளைய சமுதாயங்களுக்கு எடுக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் ஒரு வட்டம் போட்டிருக்கும். அதை தாண்டி நாங்க வெளியில வரணும். இப்படி பல்வேறு வட்டங்கள் இருக்கும் எங்களுக்குள்ள. சரிதானே பிள்ளைகளை எங்க சுத்தி போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் தாண்டி நாங்க என்ன செய்யணும்? வெளியில வரணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பூச்சிக்கிட்ட இருந்து நாங்க என்ன செய்யறோம்? கற்றுக்கொள்கின்றோம். கற்றுக்கொள்றோம். கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகள் ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். ஓகே ஓகே சார். சரி, இப்ப இந்த கட்டுரை ஆசிரியர் தொடர்பான விடயங்களை பார்த்தோம் தானே பிள்ளைகள்? எஸ் சார். எஸ் இப்ப நாங்க வினாக்களுக்கு போவோமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார் ஓகே இந்த 3 ஓ, இதை செய்யுங்கம்மா, இதை செய்ய, நான் அடுத்தடுத்து வினா தருவேன். மொத்தமா செய்த பிறகு chatல ஓ, அனுப்பணும். ஓகே சார். This is Ravi's பிள்ளைகள் மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கம்மா. செய்து கொண்டீங்களா பிள்ளைகள்? நோ சார் நோ சார். எஸ் சார். செய்யல சார் சரி சரி, செய்து கொண்டு சொல்லுங்க.
பந்தி அப்படின்ற அந்த இலக்கண பகுதி வந்து படிக்க ம் ஓமா இலக்கண பகுதிகளை நீங்க சொல்லுங்க நாங்க படிப்போம். நாங்க இப்ப இலக்கண பகுதியில் என்னென்ன படிச்சிட்டோம்? ஆகு பெயர் படிச்சு தந்துட்டேன். பிறகு ஆகுபெயரும் விகுதி ஒரு சாது பேர் தெரிச்சு. ஆக்க பெயர் கூட்டு பெயர் சம்பந்தமா படிச்சிருக்கோம். பிறகு சரி பிள்ளைகள், அப்ப நாங்க விடுபடுற நம்ம இலக்கண பகுதியில் இதுவரைக்கும் படித்த பாடங்கள்ல பந்தியும் ம் ஒரு பொருள் பல சொற்கள் அதுவும் நான் சார் படிக்கல இலக்கண பகுதியில. பார்த்துருக்கேன். அதை பார்ப்போம் இதுகளை பார்ப்போம். ஓகே ஓகே. சரி செஞ்சிட்டோம் சார். ஓகே சார். ம் 1 மினிட் சார், கடைசி விடையை மட்டும் எழுதிக்கிறேன் சார். சரி சரி செஞ்சுட்டேன் சார். செய்துட்டீங்களா? அடுத்த வினாக்கு போவோமா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ம் சோ இது அனைத்துக்கும் ஐநா ஆன்சர் சொல்ல சொல்லலாமா? நீங்க வினாக்களை முதல்ல எழுதி கொள்ளுங்க. ஓகே சார், எழுதியாச்சு. நோ சார்.
எழுதியாச்சு. எழுதியாச்ச பிள்ளைகள்? ஓகேவாமா? சொல்ல நோ சரி. எழுதிக் கொள்ளுங்கம்மா, எழுதிக் கொள்ளுங்க. சார் எழுதிட்டேன். சார் எழுதிட்டேன். சரிம்மா. ஓகேவா எல்லா பிள்ளைகளுக்கும்? நோ சார். சரி சரி, எழுதிட்டு சொல்லுங்க. எத்தனையாவது வினாமா எழுதுறீங்க? 6வது வீடு சார். 6வது. சரி, ஓகேம்மா. சரியான விடையை மட்டும் எழுதினா போதுமோ? சரியானது மாத்திரம் எழுதினாலும் போதும். 4 எழுதி நீங்க அதில் ஒன்று தெரிவு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே சார். ம். ஓகே சார், எழுதிட்டேன் சார். நோ சார். சரிம்மா, சரி, எழுதிட்டு சொல்லுங்க. 7ஆம் 8ஆம் வினா. செஞ்சாச்சு சார். நோ சார். செய்தாச்சு. செய்தாச்சு சார். சார். செய்து முடிச்சாது சார். சரிம்மா, செய்து முடிச்சுட்டா கொஞ்சம் பொறுங்க. உங்களுடைய நண்பர்கள் செய்திடட்டும். சார் யாருக்கு முடிஞ்சு சார். ஓகேவா? சரி, 6ஆம் வேற்றுமை சம்பந்தமா நாங்க படிக்க இருக்கு பிள்ளைகள். சரி, இதுக்கு விட எழுத முடியுமா? எழுதுங்க. நாங்க அதையும் பார்த்து கொண்டு பிறகு நாங்க இந்த பகுதி படிப்போம். சரியா? சார் முதல்ல எழுத முடியும். முதல்ல உள்ளம் போடணுமா? இதுவும் போடவா? ஆமாம் சார். கொஞ்சம் வேகம். எத்தனையாவது வினாமா எழுதுறீங்க? 8ஆம் வினாவா? ஆமாம் சார். சரி சரி. உப்பிட்டு வரணும்.
ஓகே சார். ம். இதை செய்யுங்க பிள்ளைகள். இந்த வினா ரெண்டுக்கும் முடிஞ்ச வரைக்கும் விடையளிக்க பாருங்க. நாங்க பார்ப்போம். இந்த பகுதி சேர்வங்களை சொல்லித் தருவேன். ஆறாம் வேற்றுமை வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஓம் சார். ஓம் சார். அதை ஞாபகம் வச்சு செய்யுங்க பார்ப்போம். சார் முடிஞ்சு சார். சரிம்மா, செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுங்க. சரி சரி சரி. ஐனா ஆன்சர் சொல்றேன். ஐநா சொல்லலாமா? கொஞ்சம் இருங்க ஐநா. சார் ஃபினிஷ் சார். சரி பிள்ளைகள், ஓகேவா? ஓகே. சரி, இப்ப நீங்க செய்துட்டீங்களா? எஸ் சார். ஐநா பதில் சொல்லுங்க. ஓகே சார். சின்னஞ்சிறு பூச்சி சரியான விடையின் கீழ் கோடிடுக. அதன் ஒரே இலட்சியம் சிறைவட்டத்தில் இருந்து வெளியேறி செல்வதுதான். இதில் இலட்சியம் என்பதன் ஒத்த கருத்து யாது? குறிக்கோள். ஒரு பூச்சி சுறுசுறுப்பாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. சுறுசுறுப்பு என்பதன் எதிர்கருத்து யாது? சோம்பல். அம்பின் கூர்முனையை கால்களால் கட்டிப்பிடித்து தன் சிறிய வாயால் கடித்து கொண்டுதான் இருந்தது. இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பெயரடை யாது? சிறிய. கடைக்கண் இமைமயிர் ஒத்த சின்னட்டி கால்களும் இதில் காணப்படும் உவமேயம் யாது? சின்னட்டி கால்கள். யமன் போல் அதை பார்த்து கொண்டே இருந்தான். இதில் கையாளப்பட்டுள்ள அணி உவமை. அந்த அற்ப உயிர். ஓகே. இந்த 5 வினாக்கள்ல பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் இருந்தா சொல்லுங்க. மாற்றங்கள் எதுவும் இல்லை சார். இதெல்லாமே சரின்னு நினைக்கிறீங்களா? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். நான் இந்த வினாக்களுக்கு இதே மாதிரி தான் தெரிவு செய்திருக்கீங்க அப்படியா? எஸ் சார். பிள்ளைகள், அப்ப நீங்க தெரிவு செய்தது எல்லாமே சரின்னு நானும் நினைக்கிறேன். சரிதானே பிள்ளைகள்? பாருங்க, அப்ப இதன் ஒரே லட்சியம் சிறை வட்டத்திலிருந்து வெளியேறி செல்வதுதான். இங்க லட்சியம்னு சொன்னா குறிக்கோள். சரிதானே பிள்ளைகள்? சரி சார். சரி. அப்போ ஒரு பூச்சி சுறுசுறுப்பாக ஊர்ந்து கொண்டு இருந்தது. சுறுசுறுப்பு என்பதன் எதிர்கருத்து கேட்கிறாங்க. சுறுசுறுப்பா இருந்தா எப்படி? சோம்பலா இருக்குது. இப்ப எதிர்கருத்து சோம்பல். அப்ப அன்பின் கூர்முனையை கால்களால் கட்டிப்பிடித்து தன் சிறிய வாயால் கடித்துக் கொண்டுதான் இருந்தது. வாக்கியத்தில் வந்துள்ள பெயர் அடைய எதுன்னு கேட்கிறாங்க. சிறிய. வாய் அப்படிங்கிற பெயர் சொல்ல சிறப்பிச்சு சிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரடை வந்திருக்கு. ஆமாவா? ஓம் சார். கடைக்கண் இமைமயிர் ஒத்த சின்னட்டி கால்களும் இதில் காணப்படும் உவமேயம். உவமானம் கடைக்கண். உவமேயம் என்னது? சின்னட்டி கால்கள். சரி. இதுல உவமானம் கேட்டுன்னு எதை சொல்லுவீங்க? கடைக்கண் இமை மயிர். கடைக்கண் இல்ல, கடைக்கண் இமை மயிர். மயிர் தான் என்னது பிள்ளைகள்? இதுல யாருக்கு இருக்கிறது இல்லம்மா?
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சார் கடைக்கண் இமைமயிர் நான் பொருள் என்ன சார்? சின்னட்டிகளுக்கு பொருள் என்ன சார்? கடைக்கண் இமை மயிர்னு சொன்னா எங்களுடைய கண்ல இருக்கக்கூடிய கண்ல இருக்கக்கூடிய கடைசி இருக்கக்கூடிய அந்த இமையில இருக்கக்கூடிய அந்த மயிரை பாருங்கம்மா, சின்னதா இருக்கா? எங்களை ஆமாங்க கண்ணை சார். தொட்டு பாருங்க. அது போலத்தான் அதனுடைய கால்கள் இருக்கு, சின்னட்டி கால்கள், ரொம்ப சிறிய கால்கள் இருக்கு. எதுக்கு? பூச்சிக்கு. சின்னஞ்சிறு இந்த பூச்சை நான் காட்டுனேன் பிள்ளைகளுக்கு, பாருங்க. இந்த பாருங்க, இந்த 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 கால்களை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய கண் இமை முடி மாறி இருக்கா? இருக்கா? ஓம் சார். அதான் உங்களும் சொல்றாங்க. சரி சரி. இமன் போல் அதை பார்த்து கொண்டிருந்தான். இதில் கையாளப்பட்டுள்ள அணி என்னம்மா? உவமை அணி. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே ஓகே சார். சரி. அப்ப இங்க 5 வினாக்கள், 5 வினாக்களுக்கும் சரி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை வினாக்கள் இருக்கு? 5. 5. சரி. இப்ப சொல்லுங்க, எதுக்கு சொல்லுங்க. அந்த அற்ப உயிருக்குள் எவ்வளவு தீட்சண்யமான வைரம் கொண்ட நெஞ்சு! தீட்சண்யம் என்பதன் பொருள் என்ன? கூர்மை. அதை தன் வட்டத்துள்ளே தள்ளி தள்ளி விட்டான். தள்ளி தள்ளி என்பது எத்தொடர், அடுக்குத் தொடர். மகனின் பூதாகர உருவத்தையும் அம்பின் பாரிய தோற்றத்தையும் அது நிச்சயம் கண்டிருக்கும். பூதாகரம் என்பதன் பொருள் யாது? பருத்த. பின்வருவனவற்றுள் 6ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு யாது? உடைய. 6ஆம் வேற்றுமையில் ஒருமைக்கு வரும் உறுப்பு யாது? அது, ஆது. ஓகே சரி. ஓகேம்மா. இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா பிள்ளைகளுக்கு? இருந்தா சொல்லுங்க. நீங்க தெரியும். சார், இதே தான் எல்லோரும் தெரிவு செய்திருக்க வாய்ப்பு இல்லை, குறைவு. மகனின் பூதாகார உருவத்தையும் அம்பின் பாரிய தோற்றத்தையும் சார். அதுல என்னம்மா நீங்க தெரிவு செஞ்சீங்க? சார் நான் பெரிய பெரிய தெரிவு செஞ்சேன் சார். பெரிய தெரிவு செய்திருக்கீங்க. பாருங்க, எல்லாம் சரி நீங்க சொல்ல இயலாது. பெரியயும் இருக்கலாம். சரி. இப்ப இது சரி, நாம் பார்ப்போம். வேற அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் மாற்றம். அப்படியா பிள்ளைகள்? ஓம் சார். ஓம் சார். சரி. இப்ப பாருங்க, அந்த அற்ப உயிருக்குள் எவ்வளவு தீட்சண்யமான வைரம் கொண்ட நெஞ்சு. தீட்சண்யம் அப்படின்னு சொன்னா கூர்மை. அது சரிதானே பிள்ளைகள்? சரி சார். சரி. அடுத்து, அதை தன் வட்டத்தின் உள்ளே தள்ளி தள்ளி விட்டான். தள்ளி தள்ளி என்பது அடுக்கு தொடர். ஏன் நீங்க இரட்டை கிளவி அதை தெரிவு செய்யல? பொருள் பிரித்தால் பொருள் தராது சார். தராதா? பிரித்தால் தரும். பொருள் தரும். தள்ளி தள்ளி விட்டான். தள்ளி விட்டான்னு சொன்னாலும் என்ன தரும்? பொருள் தரும். அதனால அது இரட்டை கிளவியில என்ன செய்யாது, வராது. அது என்னவா இருக்கும் அப்ப? அடுக்கு அடுக்கு தொடரா இருக்குமா? மகனின் பூதாகார உருவத்தையும் அம்பின் பாரிய தோற்றத்தையும் அது நிச்சயம் கண்டிருக்கும். பூதாகாரம் அப்படின்னு சொன்னா பருத்த. பூதாகாரம் என்னது? பருத்த. அடுத்த அந்த அவன் கையில் வைத்திருந்த அம்புதான் எப்படிப்பட்டது? பெரிய. பின்வருவனவற்றுள் 6ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு, உறுப்பு கேட்கல. சொல்லுறுப்பு என்னமா? 6ஆம் வேற்றுமையில் ஒருமைக்கு வரும் உறுப்பு என்னது? அது, ஆது. சரி. ஒரு வினாவுக்கு இங்க 2 புள்ளி. சேர் இப்ப 10 வினா தந்தேன். எத்தனை புள்ளி அப்ப உங்களுக்கு? 20 புள்ளி. 20 புள்ளி. அப்ப 20க்கும் 20ம் சரி எடுத்திருப்பீங்களா இருந்தால் ஹரிஷுக்கு 20. சதுர்ஷி 20. ஐநாவுக்கு 20க்கு 20. அப்படியா? அருணிக்கு 20க்கு 20. சரி. இப்ப நீங்க ஒரு ஆள் வினா வாசிக்க, ஒரு ஆள் பதில் சொல்லி இந்த பயிற்சியை இன்னொரு தரம் மீட்டர் செய்து கொள்ளுங்க. அரிணி வினா வாசிங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷமா. ஐநாவை தவிர வேற யாராவது பதில் சொல்லுங்க. சார் நான் சொல்லட்டா சார்? ஓகேமா. சரி. ஒரு ஆள் சொல்லுங்க. நான் சொல்லவா சார்? சொல்லுங்க சார். ஒரு ஆள் பேசுங்க, மத்த ஆள் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள ஒரு ஆள் தானே. சரி. அருணி வாசிங்கம்மா. அதன் ஒரே லட்சியம் சிறைமற்ற
வட்டத்துள் இருந்து வெளியேறி செல்வதுதான். ஒத்த கருத்து யாது? குறிக்கோள், ஆர்வம், கற்பனை, முயற்சி. குறிக்கோள். ஒரு பூச்சி சுறுசுறுப்பாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. சுறுசுறுப்பு என்பதன் எதிர்கருத்து யாது? வேகம், விவேகம், ஆர்வம். சோம்பல். வினா மட்டும் கேளுங்கம்மா. அவங்க பதில் சொல்லட்டும். அம்பின் கூர்முனையை கால்களால் கட்டிப்பிடித்து தன் சிறிய வாயால் கடித்துக் கொண்டுதான் இருந்தது. இவ்வாக்கியத்தின் வந்துள்ள பெயரிடை யாது? சிறிய. கடைக்கண் இமைமயிர் ஒத்த சின்னட்டி கால்களும் இதில் காணப்படும் உவமேயம் யாது? இயமன் போல் அதை பார்த்து கொண்டே இருந்தான். இதில் கையாளப்பட்டுள்ள அணி யாது? உவமையணி. அடுத்த வினா. அந்த அற்ப உயிருக்குள் எவ்வளவு தீட்சண்மயமான வைரம் கொண்ட நெஞ்சு. தீட்சண்மயம் என்பது பொருள் என்ன? கூர்மை. அதை தன் வட்டத்துள்ளே தள்ளி தள்ளி விட்டான். தள்ளி தள்ளி என்பதன் எத்தொடர்? தொடர். மகனின் பூதாகர உருவத்தையும் அம்பின் பாரிய தோற்றத்தையும் அது நிச்சயம் கண்டிருக்கும். இங்கு பூதாகரம் என்பதன் பொருள் யாது? பின்வருவனவற்றுள் ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருபு யாது? ஆறாம் வேற்றுமையில் ஒருமைக்கு வரும் உருபு யாது? சரி, அடுத்து ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. இதை செய்யுங்க பாப்போம். நாங்க படிச்ச பாடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான். ஞாபகம் தான் செய்திடலாம். ஆமாவா பிள்ளைகள்? செய்து கொள்ள முடியுமா பிள்ளைகள்? இந்த பயிற்சி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? செய்ய முடியும். ஓகே. எழுதியாச்சு. எழுதியாச்சு சார்.
சரி, சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். வெளியில் தான் அப்பா அந்த இடைவெளி போகும். பூச்சி எனது மகன் பூச்சியை விட இடைவெளி பெரிய உருவம். 1000 இல்லை மகனே, உன்னால் அதை இடைவெளி முடியாது. வெல்ல முடியாது. இல்ல மட்டும் இடைவெளி மற்ற உறுப்புகள் எல்லாம் கருப்பு நிறம். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு பொருத்தமா எழுதிருக்கீங்க. இதை பார்த்து செஞ்சீங்களா பார்க்காம செஞ்சீங்களா? பார்க்காம பார்க்காம. அப்ப இந்த பாடம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அப்படித்தானே பிள்ளைகள்? பிள்ளைகள் அப்ப பாருங்க, வெளியில் தான் அப்ப அந்த பூச்சி போகுங்கிறத அழகா சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. எனது மகன் பூச்சியை விட 1000 மடங்கு பெரிய உருவம்ங்கிறதும் சரி. இல்லை மகனை, உன்னால் அதை வெல்ல முடியாது. அப்ப அதை உன்னால என்ன செய்ய முடியாது, அதை வெல்ல முடியாது. பூச்சியின் உடம்பு மட்டும் சிவப்பு நிறம், மற்ற உறுப்புகள் என்ன நிறமா? கருப்பு நிறமா? இங்க 5 இடங்கள்ல நீங்க இடைவெளி நிரப்பியிருப்பீங்க, ஆமாவா? ஒரு இடைவெளிக்கு நாங்க 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 இடைவெளிகளுக்கு 10 புள்ளிகள். 10க்கு 10ம் சரியா இருக்குமாறு தான் ஒரு ஸ்டார் போட்டுருக்கோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரிம்மா, ஓகே. கொஞ்சம் பண்ணுங்க. சரி, இப்போ நாங்க வேற்றுமை அப்படிங்கிற பகுதிக்கு நாங்க என்ன செய்ய போறோம், வரப்போறோம். சரியா பிள்ளைகள்? இப்போ வேற்றுமையில நாங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லித்தர போற பகுதி எதுன்னு சொன்னா 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை இருக்கிறதான்னு பார்ப்போம். சரி, 6ஆம் வேற்றுமை பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. 6ஆம் வேற்றுமை. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி சார். வேற்றுமை தொடர்பா பிள்ளைகளுக்கு நான் ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தியிருப்பேன். சதன பெயர் சொல்களில் சதன பிள்ளைகள் பொருள் மாறுபடுவதற்கு என்ன செய்யும் கேட்டாக்கா, இந்த வேற்றுமை உறுப்புகள் ஒரு காரணமாக இருக்கும். அவ்வாறு இருக்கிறதாக நாங்க என்ன செய்வோம், வேற்றுமைன்னு சொல்லுவோம். பாருங்க, பெயர் சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் பொழுது என்ன செய்யும், பொருள் வேறுபடுவது தான் வேற்றுமை எனப்படும். இதை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஓம் சார். சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாங்க இன்றைய நாள் படிக்க வேண்டிய பகுதி 6ஆம் வேற்றுமை. இப்ப பாருங்க, பசுவினது கண், தமிழ் சான்றோரது பேரவை, சிறுமியது நினைவாற்றல். இங்கு பசு, தமிழ் சான்றோர், சிறுமி முதலான சொற்கள் அது என்னும் உருவை ஏற்று வந்துள்ளன, ஆமாவா? அது என்னும் உருவு 6ஆம் வேற்றுமையை உணர்த்தி வரும். அது உருவு எத்தனாம் வேற்றுமையை உணர்த்தி வரும்? 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை. அத்துடன் பழந்தமிழ் இலக்கியத்தில் அது, ஆ என்னும் உருபுகளும் 6ஆம் வேற்றுமையை உணர்த்தி நிற்கின்றன. இவற்றில் அது, ஆது என்பன ஒருமைக்கும், ஆ என்பது பன்மைக்குரிய உருபாக காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இதை பார்த்தோமா நாங்க? சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப சிறுபான்மையாக அது ஒரு உயர்திணை பன்மையும் பன்மை பெயர்களையும் கொள்ளும். இப்போ உதாரணமாக, அரசனது தோழன், அடியாரது தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படும். சதன பிள்ளைகள், அப்ப அரசனது தோழன், அடியாரது தொண்டர்கள். சிறுபான்மையாக அது ஒரு உயர்திணை ஒருமையை என்ன செய்யுமா, ஏற்படுத்தி வரும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, திரும்ப இங்கே பருவம். இவற்றில் அது, ஆது என்பன என்ன எதுக்கு வரும், உயர்திணையில. அது, ஆது என்பன ஒருமையா என்ன செய்யும், ஒருமைக்கும். ஆ என்பது என்ன வரும், பன்மைக்கும் வரும். அப்ப இங்க பாருங்க, சிறுபான்மையாக அது உருவு ஒரு உயர்திணை ஒருமையையும் பன்மை பெயர்களையும் கொள்ளும். சதனை பிள்ளைகள், உதாரணமா பாருங்க, அரசனது தோழன், அடியாரது தொண்டர்கள். சதனை பிள்ளைகள், அப்ப என்ன நடக்குது, இந்த அது ஒரு உயர்திணை ஒருமையையும் பன்மை பெயர்களையும் சில இடங்களை, சிறுபான்மையான சில இடங்களை மட்டும்தான் கொள்ளும்னு சொல்றாங்க. அப்ப உடைய என்பது சதனைமா 6ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவா. சதனை, இப்ப உதாரணமாக,
தமிழ் செல்வனுடைய புத்தகம். தமிழ் செல்வன் அது புத்தகம். அதை எப்படி சொல்லுவாங்க? தமிழ் செல்வனுடைய புத்தகம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப மேற்குறிப்பிட்ட வாக்கியங்களில் 6ஆம் வேற்றுமை உருபுகள் கிழமை பொருள்களில் வந்துள்ளன. அப்ப கிழமை பொருள் என்பது உடைமை பொருள் என்றும் பொருள்படும். கிழமை பொருள் நான் என்னன்னு சொல்லுவோம்? உடைமை பொருள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப கிழமை பொருளை தற்கிழமை, பிரதிங்கிழமை என இரு வகையாக பகுத்து நோக்கலாம். கிழமை பொருளை எப்படி நாங்க பிரிச்சு பார்க்கலாம்? தற்கிழமை, பிறவிக்கிழமை. தற்கிழமை, தற்கிழமை என்பது பிள்ளைகள் பிரிக்க முடியாது. தற்கிழமை என்னது? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. அப்ப பாருங்க, அப்ப நாங்க பார்க்கிறோம் தற்கிழமைனா பிரிக்க முடியாது. ராமனது கருமை, ராமனது கருமையை ராமனிடமிருந்து பிரிக்க முடியுமா? முடியாது சார். முடியாது. அவ்வாறு சரிதான பிரிக்க முடியாமல் இருக்குமா இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? தற்கிழமை. தற்கிழமை. பிரதிங்கிழமை என்பது பிரிக்கக்கூடியது. பிரதிங்கிழமைனா பிரிக்கக்கூடியது. சதனே பாருங்க சதனமா, தமிழ் கவியினது புத்தகம். அப்ப தமிழ் கவியினது புத்தகத்தை அவரிட இருந்து பிரிக்க முடியுமா இல்லையா? பிரிக்க முடியும். அப்ப பிரிக்க கூடியதாக இருந்தா அது பிரதிங்கிழமை என்றும், பிரிக்க முடியாட்டியத தற்கிழமைன்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். சரியாம்மா? ஓகேவா? சரி. இப்ப இங்க சில வினாக்கள் சேர்த்து வந்திருக்கேன். இது விளங்குதா பாருங்க. அவனுடைய அம்பு அதைவிட 100 மடங்கு பெரியதாக இருக்கும் என்பதின் பொருள் தற்கிழமை. அவனுடைய. சரிதானே பிள்ளைகள்? இப்ப உடையங்க என்ன செய்வோம் பார்த்தோம். தனது நோக்கம் சரிவரவில்லை என்பது தற்கிழமை ஆகும். சரியா பிள்ளையாங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. சரிதானே? கிழமை பொருள் இரு வகைப்படும். சரியா பிள்ளையான்னு கண்டுபிடிக்க போறீங்க. என்பது பழந்தமிழில் ஒருமைக்கு வரும் உருபு ஆகும். சரியா பிள்ளையான்னு கண்டுபிடிக்க முடியும். சின்னஞ்சிறு பூச்சியினுடைய உயிர் எவ்வளவு தீட்சண்யமானது. உடைய என்பது 6ஆம் வேற்றுமை உருவாகும். சரியா பிள்ளைகள்? இந்த 5 வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியுமா? 5 வினாக்களுக்கு விடையளித்து விட்டு செட்ல அனுப்பணும். செட்ல போடலாமா? செய்யுங்க பாப்போம். ஓகே.
சார் ஐநா சேட்ல அனுப்பியிருக்கேன் வந்திருக்குதா? பாக்குறேம்மா. ஓமா ஐநாட வந்திருக்கு. ஓமா பிள்ளைகள் பேசுங்க, யாரோட பேசுங்க. செய்தாச்சு செய்துட்டீங்க, ஓகே. யாருக்காவது நேரம் தேவைப்படுதா பிள்ளைகளுக்கு? இல்லை சார். நோ சார். இல்ல தானே? அவனுடைய அம்பு அதைவிட 100 மடங்கு பெரியதாக இருக்கும் என்பது சதனை பிள்ளைகள் தற்கிழமையாகும். அதனுடைய பொருள் தற்கிழமைன்னு சொல்றாங்க. சரியா? பிழை. இல்லை சார். இல்லை சார். அதனது நோக்கம் சரிவரவில்லை என்பது தற்கிழமையாகும். சரி. சரி சரி சார். சார். கிழமை பொருள் இருவகைப்படும். சரி சார். சரி சார். ஆ என்பது பழந்தமிழில் ஒருமைக்கு வரும் ஒரு பாகம். பிழை சார். சரி சார். சின்னஞ்சிறு பூச்சியினுடைய உயிர் எவ்வளவு தீச்சன்னியமானது. உடைய என்பது 6ஆம் வேற்றுமை உருபாகும். சரி சரி. பிழை. சரியா பிழை. பிள்ளையா? சரி, பிழை. பிள்ளைன்னு சொல்றீங்க. சரி. இப்ப சரி, இதுல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது யாராவது இருந்தீங்க பிள்ளைகள்? மத்தவங்க யாரும் இருக்காதீங்க. தயவு செய்து ஐநா இருக்காதீங்க. 5வதுக்கு பிழை. சார் சவிகிஷான் 5வதுக்கு பிழைன்னு சொல்றேன். 5வது பிள்ளை போட்டிருக்கீங்க. மத்தபடி பிள்ளைகள் மத்த வினாக்கள்லாம் சரியா நீங்க தெரிவு செய்திருக்கிறது? ஓம் சார். சரி. இப்ப கவனிப்போம். அவனுடைய அம்பு அதை விட 100 மடங்கு பெரியதாக இருக்கும். அப்ப அவனுடைய அம்பு, அப்ப அவனுடைய அம்புங்கையில அம்பையும் அவனையும் என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். பிரிக்க முடியும். அப்படி பிரிக்க முடிஞ்சா அது தற்கிழமையில வருமா? இல்ல சார். பிரிவின் கிழமையில வரும். தற்கிழமையில வராது. அப்ப அது தவறு. தனது நோக்கம் சரிவரவில்லை என்பது தற்கிழமை ஆகும். அப்ப தனது நோக்கத்தை சரி. பிரிக்க முடியுமா? அது அப்ப அது என்னது? தற்கிழமை. தற்கிழமை. கிழமை பொருள் இருவகைப்படும். அது நாங்க படிச்சோம். தற்கிழமை, பிரதிங்கிழமை. சரியாது? சரி சரி சார். ஆ என்பது பழந்தமிழில் ஒருமைக்கு வரும். ஒருமைக்கா வந்துச்சு? நோ சார். பன்மைக்கு. அப்ப அது தவறான கூற்று. தவறுனா சரி போட்டு. சின்னஞ்சிறு பூச்சியின் உடைய உயிர் எவ்வளவு தீச்சன்னியமானது. உடைய என்பது 6ஆம் வேற்றுமை உருபாது. பிழை. இல்ல சார். அது சொல்லுரு. சொல்லுருபு. சொல்லுருபுன்னு சொல்றதுதான் சரி. அப்ப என்ன வரும்? பிழைன்னு தான் வரும். பிழை. சார் சரியா பிழை பிள்ளைகள்? சார். ஓகேவா? ஓகே. சரி. இங்க நாங்க எத்தனை வினாக்கள் பார்த்துட்டோம்? 5 வினாக்கள். வினாக்கள் பார்த்துட்டோம். ஒரு வினாவுக்கு எத்தனை புள்ளிகள்? 2 புள்ளி. புள்ளிகள். 2 புள்ளிகள். 5 வினாக்களுக்கு 10 புள்ளிகள். 10 புள்ளிகள். சரி. 10க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. ஐநா 10க்கு 10. சார் சவிகிஷான் 10க்கு 10. 10க்கு 10. சரி. 10க்கு 10 இருந்தா சரி, என்ன தருவேன் உங்களுக்கு? ஒரு ஸ்டார் தரும். ஸ்டார் யார் தருவேன். சார்? சரியா? ஓகேவா? ஓகே சார். பயிற்சி காப்பியால் காட்டுவீங்களா? சரிம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. யாருடையாவது ஒரு ஆள்கிட்ட பயிற்சி கோப்பி காட்டுவோம். யாருமா அது? ஐநாவுடையது. சைன். ஐநா வாசிங்க. வாசி வேகமா விட சொல்லுங்க. ஓகே சார். சரி பிழை கூறுக. அவனுடைய அம்பு அதை விட 100 மடங்கு பெரியதாக இருக்கும் என்பது பொருள் தற்கிழமையாகும். பிழை. தனது நோக்கம் சரிவரவில்லை என்பது தற்கிழமையாகும். சரி. கிழமை பொருள் இருவகைப்படும். சரி. என்பது பழந்தமிழில் ஒருமைக்கு வரும் உறுப்பு ஆகும். பிழை. சின்னஞ்சிறு பூச்சியினுடைய உயிர் எவ்வளவு தீச்சன்யமானது. உடைய என்பது 6ஆம் வேற்றுமை உறுப்பாகும். பிழை. ஓகே சார். சரி. அப்ப உங்களுக்கு 10 புள்ளி வரப்போகுது. 10 புள்ளிகள் வந்தா ஒரு ஸ்டார் என்ன செய்யலாம்? தரலாம். ஆமாவா? ஓகே சார். சரிம்மா. ஓகே பிள்ளைகள். அப்ப எல்லோரும் இது போல செய்திருக்கீங்களா பிள்ளைகள்? எஸ் சார். சரிம்மா. அப்ப நாங்க இன்றைய தினம் மிக முக்கியமான 2 பகுதிகள் படிச்சோம். என்னது சொல்லுங்க? வேற்றுமை பற்றி. வேற்றுமையும் 6ஆம் வேற்றுமை தொடர்பா படிச்சோம். சாதாரண பிள்ளைகள் 6ஆம் வேற்றுமை என்னன்னு படிச்சோம். 6ஆம் வேற்றுமையினுடைய
உருபு என்னன்னு பார்த்தோம், சொல்லுருபு என்னன்னு பார்த்தோம், 6ஆம் வேற்றுமை என்னென்ன பொருள்ல வரும்னு சொல்லியும் பார்த்தோம். சின்னஞ்சிறு ஆமாவா? பூச்சி பாடம். ஓம் சார். அதே போல் சின்னஞ்சிறு பூச்சி சின்னஞ்சிறு பாடம் பூச்சி படிச்சோம். பாடம் படிச்சோம் அந்த சார். பாடம் கற்பிக்கக்கூடிய படிப்பினை தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்க என்ன செஞ்சோம், பார்த்தோம். ஆமாவா? படிச்சிருந்தோம். ஓம் ஓம் சார். சரிதானம்மா? சரி. அப்ப இன்றைய நாள் புதிதாக வகுப்புக்கு வந்த பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு தான் சார் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சேரோட பேசுங்க. நீங்க யாரு? எஸ் சார். சரி, புதிதா வந்த சார், பிள்ளைகள் மாத்திரம் பிரணேஷ். பேசுங்க. ஒரு ஆளா பேசுங்கம்மா. ம். ஒரு ஆள் பேசுங்க. சார், பிரணேஷ். சொல்லுங்கம்மா. நீங்க எந்த இடம்? சார், நான் ஹெட்டன் சார். ஹெட்டன் பிரணேஷ். பிரணேஷ், பாடம் இன்றைக்கு பாடம் பிள்ளைக்கு தெளிவா விளங்குனதா பிரணேஷ்க்கு? சார், விளங்கினேன் சார். ஓகேம்மா. அடுத்து யாரும்மா இன்றைக்கு புதிதா வந்த பிள்ளை? ஹாரிஸ் சார். சொல்லுங்க. நீங்க எந்த இடம்? நான் அம்பாறை அட்டாளச்சேரி. தாளைச்சேரி அம்பாறை. ஓகே. உங்களுக்கு பாடம் தெளிவா விளங்கினதா? எஸ் சார். பிறகு வேற யாருமா? சீமன் சார். நீங்க எந்த இடமா? ஜீனத், பேசுங்க. விளங்கல. எந்த இடம்? சிங்கோமலை சார். திருகோணமலை. சரி. பாடம் பிள்ளைக்கு விளங்குனதா இன்றைய தினம்? ஓ சார். சரி. அடுத்துமா வேற யாரு? சதுர்ஷா சதுஷா. ஒரு ஆள் பேசுங்க. நீங்க எந்த இடம்? திகன சார். திகன். உங்களுக்கு பாடம் விளங்கினதாமா? ஓ விளங்கிச்சு. ஓகே. பிறகுமா? எனதி சார். நீங்க எந்த இடம்? திகனா சார். திகன். உங்களுக்கும் பாடம் தெளிவா விளங்கினதா? எஸ் சார். சரிம்மா. அடுத்து அவ்வளவா? வேற யாராவது இருக்கீங்களா? சார், டிலக்ஷனா சார். டிலக்ஷனா எந்த இடம்? டிலக்ஷனா கவுண்ட் பண்ணி பேசுங்க. எந்த இடம்? பதுல மயிலகஸ்தன். பதுளையில இருந்து. சரி. வேற யாராவது இருக்கீங்களா? இல்ல. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இன்றைய நாள் வகுப்புக்கு வந்த பிள்ளைகளை நாங்க வருகன்னு வரவேற்றுக் கொள்கிறோம். அப்ப உங்களுடைய நண்பர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அவர்களோட கலந்து பேசலாம். சரிதானே பிள்ளைகள்? உங்களுடைய பிரசன்டேஷன்கள், முன்வைப்புகள் இதெல்லாமே செய்யலாம். அப்ப இந்த வகுப்பு உங்களுடைய வகுப்பு. ஆமாவா பிள்ளைகள்? சரி. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் தான். சரிதானே பிள்ளைகள்? அதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொண்டு இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வந்துருச்சு பிள்ளைகள். இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் எல்லோருக்கும் தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? பாடம் பிடிச்சிருந்ததா, போர் அடிச்சதா? பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பிள்ளைகள். சரி, நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்புல ஒரு புதிய பாடத்தோட சந்திப்போம். பாய். குட் நைட். தேங்க்யூ சார். பாய் சார். Bye, sir. Thank you, sir.